ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 17/10/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் நாள், தக்ஷிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை ஏகாதசி, கீழ்நோக்கு நாள், உலக வறுமை ஒழிப்பு தினம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கன்னி லக்னம், இருப்பு 10 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:16 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:22 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். நாமயோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை சுபம், அதன் பின்பு சுப்பிரம். கரணம் இன்று அதிகாலை 2:27 மணி வரை பவம், அதன் பின்பு பிற்பகல் 2:16 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு மாலை 5:22 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் இன்று மாலை 5:22 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். இந்த உத்திராடம் திருவோணம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். மற்றபடி எல்லா ராசிக்காராலும் புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க. புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளே நாகர் வழிபாடும் பண்ணிட்டு வாங்க. அற்புதமான மன மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய கண்டிப்பாக சுபிக்ஷங்கள் வந்து சேரும். மேலும் இன்றைக்கி ஏகாதசி, அது வளர்பிறை ஏகாதசியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை ஏகாதசியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் துளசி மாலை கண்டிப்பாக எடுத்துன்னு போகணும். புரியுதா? துளசி கொண்டு சேவிச்சுட்டு வாங்க. அற்புதமான ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது மற்றும் சந்திரன், கன்னி ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், துலாம் ராசியில் புதன் மற்றும் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். சந்திர பகவான் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால மனசில் சின்ன சின்ன கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு தெளிவு கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை அறிந்து கொள்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொழுதுபோக்குகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல கேதுவுடன் இணைந்து சஞ்சாரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள்.
உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை இன்றைய தினம் பெறலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுதோ மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அதி அற்புதமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நல்ல தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வெல்லம் கொஞ்சம் ஒரு பிட்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிடுங்க. ஜாக்கரி. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுதோம் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. எனது அன்பான கடக ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். கணவன் வீட்டாரிடம் தர்க்கம் வேண்டாம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள். கணவன் மனைவிக்கிடையே சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. எனது அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கி அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜென்ம ராசியில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் பற்பல எண்ணங்கள் சிறகடித்து பறப்பதால் மனதில் ஒருவித கிளேசம் பயம் குடிகொள்ளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது உச்சிதம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. எனது அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு செலவுகளை வைக்கக்கூடிய ஒரு நாள். அயன சயன போகஸ்தானம் என்கிற விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் அதிகப்படியான செலவுகளை மேற்கொள்வீர்கள். இல்லத்திற்கு தேவையான சில விலையுயர்ந்த பொருட்களை அவ்வப்பொழுது வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். அரசியல்வாதிகள் மௌனம் காத்து அற்புதமாக செயலாற்றுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, அதி அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். லாபஸ்தானம் என்கிற 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் ஜீவனாதிபதி கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் சில குழப்பங்கள் இருந்தாலும் அதி அற்புதமாக அந்த தடைகளை உடைத்து வெற்றியடைவீர்கள். வருமானம் சிலருக்கு இரட்டிப்பாக அமையும்.
கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் மிகும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க. அது சாப்பாட்டு அரிசி, அது நீங்கள் என்ன அரிசியாக இருந்தாலும் சரி, சரியா, புழுங்கல் அரிசியோ பச்சை அரிசியோ எதை வேணாலும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த அரிசி ஒரு பிடி கையில் வச்சுக்கிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை 11 தடவை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாஷரில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் நிச்சயமாக வந்து சேரும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை கவனமாக செய்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சந்திராஷ்டமம் விலகிவிட்டது. சந்தோஷம் வந்துவிட்டது. பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவாக வீறுநடை போடுவீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்வெடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வார்கள். அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருந்தாலே கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில் மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறதுல கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாங்கிறதுனால எல்லாரையும் அப்படி அரவணைச்சிட்டு போகிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வருங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் கண்டிப்பாக வரலாம் என்பதால் அனுசரித்து நடந்து கொள்வது நிச்சயம். அதே மாதிரி இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் மங்கள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கலகலப்பான நாள்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். நேராக பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் ராகு. குழப்பம் இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் சமாளிக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்புகளை கொடுக்கும் என்றாலும் கவனம் அவசியம். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், வாகன பயணங்களில் கவனம் அவசியம். இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் 2 எடுத்து உள்ள பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. எனது அன்பான
மீனராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைரோன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு சிறிது நேரம் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிப்பீர்கள். இருந்தாலும் பொறுமையாக நீங்கள் சில விஷயங்களை கையாண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அருமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கவனம் அவசியம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இன்று பலவண்ணம் வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.